ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை மொட்டை மாடி. இது பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலர் பூர்ணிமா சாமந்தி சொல்லுவாங்க. அது ஒரு வெரைட்டி சாமந்திலே இது ஒரு வெரைட்டி. இது வந்து பன்னீர் ரோஸு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன், இன்னும் பூ வரல. அதுலேயே பார்த்திங்கன்னா சாமந்தி செடி வச்சுருக்கேன், நாட்டு ரக சாமந்தி. இது வந்து டபுள் டிலைட் ரோஸு. அதுலேயே ஒரு சின்ன கனகாம்பரம் செடி 2 வச்சுருக்கேன். கட்டிங்ஸ் மூலயமா 2 சாமந்தி செடி. இது வந்து கோழிக்கொண்டை செடி. கோழிக்கொண்டை செடியில் இருந்து 2 கலர் இருக்குது என்கிட்ட. அந்த கோழிக்கொண்டை செடியிலேயே வந்து நாட்டு சாமந்தி செடி ஒரு 2 நாற்று நட்டிருக்கேன் நான். இது வந்து இன்னொரு கலர் கோழிக்கொண்டை. இது நல்லா டார்க் கலரில் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு 2 செடி சாமந்தி செடி நட்டிருக்கேன். இன்னும் சாமந்தியில் எதுலேயுமே பூ வரல. நாட்டு சாமந்தின்றதுனால லேட் ஆகும்னு சொன்னாங்க. இது கத்தாழை நல்லா பெருசாக வந்திருக்கு. இது வந்து சங்குப்பூ செடியும் கோழிக்கொண்டையும் ஒன்றா வச்சுருக்கேன். ப்ளூ கலர் வத்தடுக்கு சங்குப்பூ. இது வந்து நித்தி மல்லி வந்து ஒரு கிளை எடுத்து கட்டிங்ஸ் மூலயமா போடலான்னு போட்டிருக்கேன். இன்னும் பூ வரல இதுலேயும். இது பார்த்திங்கனாக்கா ஒத்தடுக்கு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. ஒரு நாளைக்கு 2-3 பூ தான் பூக்கும். ஏன்னா நாட்டு வெரைட்டின்றதுனால அதிகமாக பூக்காது. ஹைப்ரிட்னா நிறைய பூ பூக்கும். இது வந்து நாட்டு சாமந்தி செடி தனியாக வச்சுருக்கேன். இது ஒன்று சின்ன பாட்டில் தனியாக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் நித்தி மல்லி. ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன், இன்னும் பூ வரல. இப்போ தான் மொட்டு வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே. அதுலேயே வந்து சங்குப்பூ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.